உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துலயுமே கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. ஏன்னா பிசினஸா இருக்கட்டும், ஸ்டடீஸா இருக்கட்டும், லைஃபா இருக்கட்டும், எதுலயுமே என்னால கவனம் செலுத்த முடியல. என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப பயம் எனக்கு இருக்குது. ஓவர் திங்க் பண்றது. லைக் பாஸ்ட்ல நடந்த விஷயத்தையோ, இல்ல ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்த பத்தியோ, இது அப்படி நடந்திருக்குமோ? இதனால நடந்திருக்குமோ? இனிமேல் இது இப்படி நடக்க போதோ? அவங்க சொன்னனால இது நடந்ததோன்னு, ஏதேதோ நம்மளே அறியாம நெறைய எண்ணங்கள வந்து நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ, உடல் எடையில வந்து அதிக மாற்றமா இருக்குது. திடீர்னு குண்டாகுறது, திடீர்னு ஒல்லியாகுறது, உங்களுக்கு வந்து தோல் சார்ந்த பிரச்சனைகள், ஸ்கின் இஷ்யூஸ், பிம்பிள்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க கவனிக்க வேண்டிய சக்கரம் ஆக்னா சக்கரம். 3 ஐ சக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சக்கரம் எங்க அமைஞ்சிருக்கு? இத பேலன்ஸா வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இதற்கான பீஜ மந்திரம் என்ன? இதோட கலர் என்ன? என்ன ஆ சுரப்பி கூட வந்து இது கனெக்ட் ஆயிருக்கு? என்ன உடல் பாகங்கள இத வந்து அஃபெக்ட் பண்ணும்? என்னென்ன மாதிரி உணவு முறைகள் எடுத்துக்கலாம்? யோகா பண்ணலாம்? என்ன எழுத்த நீங்க உச்சரிக்கலாம்? அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் இன்னைக்கு காணொளியில நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்முடைய சேனல ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா, எல்லாருக்குமே நம்ம லைஃப்ல வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போணும். நெறைய வளர்ந்துக்கிட்டே போகணும். நம்ம ட்ரீம் லைஃப வாழணும்னு ஆசை இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஈஸியா நம்மளால அடைய முடியும். ஈர்ப்பு விதி பயிற்சிகள், லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் அசம்ப்ஷன், ஹோபோனோபோனோ, ஏஞ்சல்ஸ், ரேக்கி இதெல்லாம் யூஸ் பண்றது மூலமா ஈஸியா உங்களுடைய ட்ரீம் லைஃப உங்களால அச்சீவ் பண்ண முடியும். இதெல்லாம் ஒரே இடத்துல இருந்து நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பட்டனை இப்போவே கிளிக் பண்ணி மேக்னடிக் சோல்ஸ் ஃபேமிலியில நீங்களும் மெம்பர் ஆகிருங்க. உங்க வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான நிறைய விஷயங்களை நீங்க இங்க இருந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஆக்னா சக்கரம், 3 ஐ சக்ரா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 6வது சக்கரம். நம்ம உடம்புல மொத்தம் 7 சக்கரங்கள் இருக்கு. 7 சக்ரா இன்ட்ரோடக்ஷன் அப்படின்ற வீடியோவை பார்த்துட்டு நீங்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணும்பொழுது எக்ஸாக்டா சக்கரங்கள் எப்படி இருக்கு, அதோட அறிவியல் ஆன்மீக காரணங்கள் என்ன அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும். இன்கேஸ் வந்து நீங்க ஃபியூச்சர்ல பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோவை, லைக் 2026, 2030 இந்த காலகட்டங்களில் இந்த வீடியோவை பார்க்குறீங்க. மற்ற 7 சக்கரங்களை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் 7 சக்ரா பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் நீங்கள் செக் பண்ணுறது மூலமாக இதற்கான தியான பயிற்சிகள், 7 சக்ராவோட டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். இந்த சக்கரம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய 2 புருவத்தினுடைய மத்திய பகுதியில் அமைஞ்சிருக்கு. பெண்கள் வந்து பொட்டு வைப்போம் இல்லையா, அந்த இடத்துல வந்து இந்த சக்கரம் வந்து அமைஞ்சிருக்கு. இது எந்த சுரப்பி கூட வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, ஹைப்போதலாமஸ் அண்ட் பிட்யூட்டரி. இந்த ஹைப்போதலாமஸ் வந்து எதை வந்து நம்ம உடம்புல பேலன்ஸ் பண்ண போகுது அப்படின்னா, நம்ம உடம்புல வெப்பம் வந்து சீராக இருக்கணும். ரொம்ப அதிக அளவு வெப்பமும் போயிடக்கூடாது, ரொம்ப குறைஞ்ச அளவு வெப்பமும் நம்ம உடம்புக்கு கெட்டது. ஸோ சீரான ஒரு வெப்பம் வேணும். பசி சீரான முறையில எடுக்கணும். பசியே இல்லாமலும் நம்ம வாழ முடியாது. அதிக பசியும் நமக்கு கெட்டது. ஸோ சீரான பசி வேணும், சீரான வெப்பநிலை வேணும் அப்படின்ற பட்சத்துல ஹைப்போதலாமஸ் அதை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. அண்ட் பிட்யூட்டரி உடல்ல ஏற்படக்கூடிய வளர்ச்சிதை மாற்றங்கள், நம்மளுடைய பிரெயினோட ஹெல்த், மூளையில இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் இது எல்லாமே பார்த்துக்கிறது, முக்கிய சுரப்பிகள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துறது, இந்த மாதிரி வேலைகளை பிட்யூட்டரி சுரப்பி பண்ணுது. ஸோ இந்த 2 சுரப்பிகளையுமே கண்ட்ரோல் பண்றது தான் நம்மளுடைய ஆக்னா சக்ரா. ஸோ ஆக்னா சக்ரா நம்ம பேலன்ஸாக வச்சுக்கும் போது இந்த சுரப்பிகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பேலன்ஸாக வச்சுக்க முடியும். இந்த சக்கரம் இம்பேலன்ஸாக இருக்கிறத நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஒரு குழப்பத்திலே இருக்கிறது. நான் அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, இதை பண்ணால் அப்படி ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம். ஓவர் திங்க் பண்ணுறது. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தான் நடந்திருக்கும். நம்ம ஃப்ரெண்டு சின்னதாக தான் நம்மளை திட்டிருப்பாங்க. ஆனால் அவன் ஏன் அப்படி திட்டினா, ஒருவேளை நம்மளை அவள் வெறுக்கிறாளோ, ஒருவேளை அவள் நம்மளை விட்டு விலகி போகிறாளோ, ஒருவேளை அவன் நமக்கு உண்மையா இல்லையோ, இப்படி இந்த மாதிரி ஓவராக திங்க் பண்ணுறது. அப்புறம் படிப்போ நம்மளுடைய பிஸ்னஸோ எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கிறது. ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் மீடியா உலகத்தில் அது ரொம்ப ஒரு பெரிய ப்ராப்ளம்ஸாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் பேரண்ட்ஸ் யாராவது வந்து இந்த ஒரு பதிவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய குழந்தைகள் ஒரு 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு படிக்கிறாங்கன்னாலே, நீங்க இந்த மெடிடேஷன வந்து அவங்களுக்கு வந்து நீங்க சொல்லிக் கொடுக்க முடியும். இல்ல வந்து லைட்டா வந்து நீங்க அந்த இடத்துல ப்ரெஷர் பண்ணி விடலாம். லைக் அந்த 3 ஐ சக்ரா இருக்குல்லையா, அதில வந்து லைட்டா டேப் பண்ணி ஒரு 3 டைம்ஸ் டேப் பண்ணி விடுறது மூலமா அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த மாரி விஷயங்கள வந்து நீங்க பண்ணலாம். இங்க சொல்லியிருக்கக்கூடிய ஃபுட் இந்த மாரிலாம் கூட நீங்க அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது, இந்த சக்ரா வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து பேலன்ஸா வச்சுக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ உங்களுடைய உடம்புல வந்து ஏதோ அடிக்கடி மாற்றம் ஏற்படுது.
திடீர்னு உடல் எடை கூடுறீங்க, திடீர்னு குறையிறீங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேட் ஆயிட்டு இருக்கு உங்க உடல் எடைன்ற பட்சத்துல இந்த சக்கரம் வந்து இம்பேலன்ஸா இருக்கு. கெட்ட கனவு வருது, செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே இல்லாம இருக்கிறது, கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் வருது, மன அழுத்தம், அதிகமா கோபம் வருது, எதுலுமே நாட்டமே இல்லாம ஏனோ தானோ ஏதோ வாழ்க்கை நான் வாழ்றேன் அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்குது. ஸ்கின்ல வந்து இஷ்யூஸ் இருக்கிறது, சுருங்கிறது, ஆர் வந்து டார்க் சர்க்கிள் இருக்கிறது, பிம்பிள்ஸ் இருக்கிறது, அரிப்புகள், இந்த மாதிரி ஏதோ தோல் பிரச்சனையெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த சக்கரம் வந்து இம்பேலன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். மலச்சிக்கல், தலைவலி, தூக்கம் இல்லாதது கூட இந்த சக்கரம் இம்பேலன்ஸா இருக்கணும். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த சக்கரம் இம்பேலன்ஸா இருக்கிறதுனால வரும். ஸோ அதனால தான் நம்ம தமிழ் கலாச்சாரத்துல ஆன்மீகத்துல பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த ஆக்னா சக்கரத்துக்கான மெடிடேஷன்ஸ், அதுக்கான கவனம் செலுத்துதல் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இதை நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து ஆசனங்கள்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாலாசனம், தோப்பு கரணம் போடுறது. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து பேரண்ட்ஸ் இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளை ஃபர்ஸ்ட் கிராஜுவலா ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. டெய்லி ஃபர்ஸ்ட் ஒரு 5 தோப்பு கரணம் போட சொல்லுங்க. அடுத்ததுக்கு ஒரு 10, ஒரு 15 அந்த மாதிரி படிக்கிறதுக்கு முன்னாடி தோப்பு கரணம் போட்டுட்டு படிக்க சொல்றது. இல்லை நீங்களே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, இந்த மாதிரி பதட்டமா இருக்கு, பயமா இருக்கு, ஓவர் திங்க் பண்றேன்னும் பொழுது நீங்களுமே இந்த பயிற்சியை வந்து செஞ்சுக்கிட்டே வரலாம். இதற்கான மந்திரம் வந்து ஷம் அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல அவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவும் இந்த மாதிரி நம்ம வந்து உச்சரிக்கலாம். சில இடங்கள்ல ஓம் அப்படின்றதையுமே ஒரு சில தியான வழிகாட்டு குருக்கள் வந்து சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய குருக்கள் எதை சொல்லியிருக்காங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணலாம். இல்லை ஷம் அவும் அப்படின்ற மந்திரத்தை கூட நீங்க வந்து உச்சரிச்சுக்கலாம். தமிழ் எழுத்துல ஈ, நெடில் எழுத்து ஈ அப்படின்றது உச்சரிக்கிறது மூலமாகவும் இந்த சக்கராவை நம்மளால பேலன்ஸா வச்சுக்க முடியும். இந்த சக்கராவை மட்டும் நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட இன்ட்யூஷன் வந்து நம்மளை கைட் பண்ணுறதை நம்மளால கேட்க முடியும். சரி, நிறைய டேரோ ரீடர்ஸ் அண்ட் நிறைய ஹீலர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கீங்கன்னு பொழுது இந்த தேர்ட் ஐ சக்கரெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நமக்கு இன்ட்யூஷன் நல்லா வேலை செய்யும்போது நம்மளால ஈஸியாக கைட் பண்ண முடியும். இல்லை நம்மளே பர்சனல் லைஃப்க்கு இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட என்னதான் சொல்ல வருது, நம்மளுடைய இன்ட்யூஷன் நமக்கு வழிகாட்டுதல், மற்ற வழிகாட்டுதலை விட நம்ம இன்ட்யூஷன் நமக்கு வந்து வழிகாட்டுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நினைவாற்றல் வந்து அதிகமாக இருக்கும். ஏதாவது படிக்கிறாங்க உங்கள் குழந்தைங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு நினைவாற்றல் வேணும் இல்லையா? ஸோ அதுக்குமே இந்த சக்கரம் வந்து ஹெல்ப் பண்ண போது ஒரு விழிப்புணர்வு நிலையில் நம்ம இருக்க முடியும். நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றது வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதிகமாக நேரம் வந்து நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ இந்த சக்கராவை ரொம்ப கவனம் செலுத்தி நம்ம எல்லாருமே வந்து பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன மியூசிக்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, மணி, பெல், அந்த ஓசை வந்து நம்ம கேட்கலாம். தண்ணீரோட சப்தம், இந்த ஆறு இதெல்லாம் ஓடுற போது நமக்கு ஒரு தண்ணீரோட சவுண்டு வரும் இல்லையா? ஸோ அந்த சப்தம் கேட்கறது மூலமாகவும் இந்த சக்கரம் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதனாலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் கல்ச்சரில் வந்து கோவிலெல்லாம் போனோம்னா நம்ம மணி அடிச்சுட்டு வருவோம் இல்லையா? ஸோ அது ஒரு ரீசன் வந்து நம்ம மணிகள் வந்து நம்மளுடைய கோவிலில் வந்து வச்சுருக்காங்க. என்னென்ன ஃபுட் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானியம், கீரை, பாதாம், வால்நட், முட்டை, பயிறு வகைகள், இந்த மாதிரி உணவு பழக்கங்களை நீங்கள் மாற்றும் பொழுதும் இந்த சக்கராவை நம்மளால பேலன்ஸாக வச்சுக்க முடியும். ஆயில் அப்படின்னு வரப்ப வெட்டிவேர் ஆயில், சாண்டில்வுட் ஆயில், இந்த மாதிரி ஆயில்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய இந்த தேர்ட் ஐ சக்கராலையோ அல்லது பாதங்கள்லையோ அல்லது நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீர்லையோ கலந்து குளிக்கிறது மூலமாக இந்த சக்கராவை நீங்கள் பேலன்ஸாக வச்சுக்க முடியும். பஞ்சபூதங்களில் எந்தெந்த சக்கரம் எப்படி ரெப்ரசென்ட் ஆகுதுன்னா 5 சக்கரங்கள், 5 பஞ்சபூதங்களுக்கும் 5 சக்கரங்களை பார்த்துட்டோம். இந்த தேர்ட் ஐ சக்கரா வந்து எதற்கூட தொடர்புடையது அப்படின்னா, கடவுள் வந்து ஒளி வடிவமானவர், வெளிச்சம். ஸோ அந்த வெளிச்சத்தை வந்து குறிக்கக்கூடியது தான் இந்த தேர்ட் ஐ சக்கரா அப்படின்றது. இந்த சக்கரத்துக்கு தொடர்புடைய தெய்வங்கள் வந்து யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்த்தநாதீஸ்வரர், வாகினா. இன்கேஸ் உங்களுக்கு தேர்ட் ஐ சக்கரா தான் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, நம்ம சொன்ன சிம்டம்ஸில் எந்த அறிகுறியை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அதற்கான ஏதாவது எக்ஸ்க்ளூசிவ் ஐடியாஸ் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னா இனி வரப்போகிற பதிவுகளில் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. ஆல்ரெடி December 26 வரைக்குமே நிறைய பேர் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டனால ஜானில் வந்து நம்ம எல்லா கிளாஸஸுமே, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், மணி மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கட்டும், ஓப்பன் கிளாஸஸ், ரேக்கி கிளாஸஸ் எல்லாமே வந்து ஜானில் வந்து ஓப்பன் ஆகும். இன்கேஸ் நீங்கள் மணியோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த டைமில் வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய கிளாஸஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மேனிஃபெஸ்டேஷன்.